ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. இந்த ஜோதிடத்தில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள், 7ஆம் இடத்தை பார்த்த கிரகங்கள், 7க்கு உரியவன் நின்ற ஸ்தானங்கள், 7ஆம் இடத்துக்கு உரியவனுக்கு அதாவது சப்தமஸ்தானாதிபதிக்கு கால் கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது, 7ஆம் இடத்தை பார்த்த கிரகங்கள் எப்படிப்பட்ட கிரகங்கள், அந்த பார்த்த கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு கொண்டு பார்க்கிறதா என்பது சார்ந்த எண்ணற்ற விஷயங்களை இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் குறிப்பாக வக்கர கிரகங்களுடைய நிலையை உற்று கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கிறது. அடுத்து சூரியன், சந்திரன் ஒருவருக்கொருவர் 6, 8 அமைந்திருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை. ஸ்திர லக்கினங்களுக்கு 8ஆம் இடமான 3, 8ஆம் இடமான மாரகஸ்தானங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பட்சத்திலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கிரகங்களினுடைய தொடர்புகள் ஏற்படும் பொழுதும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒழுக்க குறைபாடு அல்லது உடல்நல குறைபாடு ஏற்படுவதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்களில் பார்க்கிறோம். அந்த வகையில் காதல் திருமணம் எவ்வாறு நடக்கிறது, எந்த கிரகங்கள் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறது, அது எந்த கிரகத்தினுடைய தொடர்பு பெற்று ஒரு கிரகம் ஒரு செயலை செய்விக்கிறது, எந்த பாவங்கள் துணை நிற்கிறது, எந்த பாவங்கள் காதல் திருமணத்தை செய்கிறது என்பது போன்ற தகவல்களை கடந்த சில காணொளிகளில் பார்த்தோம். அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை அல்லது திருமணங்களை கொண்ட ஜாதகங்கள் எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவலை பார்க்கிறோம். அந்த வகையில் இருதார யோகம் என்ற தலைப்பில் கடந்த 3 காணொளிகளாக பார்த்தோம். அந்த வரிசையில் இது இன்று 4வது காணொளி. ஏற்கனவே பார்த்த காணொளிகளில் ஒன்று, முதல் மனைவி பிரிந்து போய் வழக்கு தொடர்ந்து வழக்கு கடந்த 25 வருடங்களாக நடந்து அதற்காக ஜீவனாம்சம் கொடுத்துக்கொண்டு மற்றொரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஒருவரை, மற்றொரு ஜாதகம் ஒரு முதல் மனைவி இறந்த பிறகு 2வது மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருப்பதையும் 2வது மனைவிக்கு குழந்தைகள் இருக்கும் நிலையோடு சார்ந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்தோம். அதற்கடுத்து மற்றும் ஒரு ஜாதகம் முதலில் காதல் திருமணம் செய்து 10 வருடம் அவர்களோடு வாழ்ந்து மறுபடியும் அவர்களை விவாகரத்து செய்துவிட்டு அதே ஆண்டில் மற்றும் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவர்களையும் கிட்டத்தட்ட 8 வருடம் 9 வருடம் வாழ்ந்து அவரையும் பிரிந்து இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதனையும் இருதார யோகம் என்ற அமைப்பில் பார்த்தோம். அந்த வகையில் இன்று பார்ப்பது ஒரு பெண்ணின் ஜாதகம். இது பிறப்பு 1997 மார்ச் மாதம் 27ஆம் தேதி பிறந்தது. 4:51 பிறந்த ஊர் பல்லடம். கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஆகிறது. 97 பிறந்தது. 2018 திருமணம், உறவினரையே திருமணம் செய்து கொண்டது.
திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் பிரிவினை, கருத்து வேறுபாடு, முரண்பாடு என்ற சிக்கலான கோணமும் இல்லை. ஏனென்று கேட்டால் இங்கு 2-12 பரிவர்த்தனை பெற்றது ஒரு வகையில் கசப்பு இல்லாத திருமண வாழ்க்கையை தந்தாலுமே கூட 5 என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் அவன் 12 தொடர்பும் 7 தொடர்பும் 6 தொடர்பும் பெற்று புத்திர பாக்கியத்தை தடை செய்தது. திருமணமானது 5 வருடங்களை கடந்தது, புத்திர பாக்கியமில்லை. கணவர் ஒரு மின்சார விபத்தில் இறந்து போனார். அதற்கு பிறகு 3 வருடம் கழித்து மறுபடி இப்போது கடந்த மார்ச் மாதத்தில் திருமணம் நடந்திருக்கிறது. அந்த ஜாதகத்தை பார்ப்போம் வாருங்கள். கும்ப லக்கணம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி, சுக்கிரன், கேது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம். 8வது இடத்தில் ராகு. 9ஆம் இடத்தில் சந்திரன். 12வது இடத்தில் குரு. இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலகீனமான கிரக அமைப்புகள் என்று பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கக்கூடிய நிலையில் குருவுக்கு 5ஆம் இடத்திலேயும் யாரும் இல்லை. அதாவது லக்கணத்துக்கு 4வது இடத்தில் ரிஷபத்தில் யாரும் இல்லை. அடுத்தது குரு நின்ற வீட்டிற்கு மகரத்திலிருந்து 7வது வீடு கடகத்திலேயும் யாரும் கிரகமில்லை. அடுத்து குரு நின்ற வீட்டிலிருந்து 9வது இடத்தில் ராகு கன்னியில் இருக்கிறது. கன்னிக்குரிய புதன் நீச்சம் பெற்று கெட்டு போனது. அப்படி பார்க்கும் பொழுது 2-12 குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றதனால் பரிவர்த்தனை யோகத்தில் சனி மகரத்திற்கு வருகிறார், குரு மீனத்துக்கு போகிறார். அப்போதும் குரு நின்ற மீனத்தில் குரு இருப்பதாக கொள்வோமானால் 5ஆம் இடத்தில் கடகத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். குரு நின்ற வீட்டுக்கு 9வது இடத்தில் எதுவும் கிரகமில்லை. ஆக 9ஆம் இடத்துக்கும் கிரகத்தினுடைய தொடர்பில்லை. ஆக இந்த ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட 3 பாகை வித்தியாசத்தில் இருக்கிறது. அதாவது சூரியன் சுக்கிரன் மிகவும் நெருங்கிய பாதையில் இருந்தாலும் அதிக தூரம் சூரியனும் சுக்கிரனும் விலகி இருந்தாலும், அதாவது சூரியனும் சுக்கிரனும் 46.6 கலை வரை, அதாவது 46 டிகிரி 6 கலை வரை விலகி போகலாம். அதற்கு மேல் விலகி போவதாக நடைமுறையில் பார்க்க முடியவில்லை. ஆக 3 டிகிரிக்குள் இருந்து அஸ்தங்க பெற்றாலும் அதிக பாகை பெற்று விலகி போனாலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை. இங்கு பாருங்கள் நண்பர்களே, சுக்கிரன் 11 டிகிரியில் இருக்கிறது, சூரியன் 12.38 டிகிரியில் இருக்கிறது. ஆக ஒரே டிகிரி வித்தியாசத்தில் இருப்பது பலகீனத்தை தந்தது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து லக்கணத்துக்கு 7வது இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய். இது தற்போதைய நிலையில் தசாபுத்தி வரவில்லை, தசாபுத்தி வருவதற்கான வாய்ப்பும் இல்லை என்று எடுத்துக்கொண்டாலுமே கூட, ஏனென்று கேட்டால் இவர் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்து ராகு திசை ஆரம்பமானது. ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. பிறந்த காலத்திலேயே ரொம்பவும் நெருக்கடியான அல்லது பொருளாதார நெருக்கடியான அப்பா அம்மாவின் வயிற்றில் பிறந்தது. தாயினுடைய நிலை ரொம்பவும் பரிதாபகரமானது அல்லது சிரமத்தில் இருக்கும் காலத்தில் இந்த குழந்தை ஜனனமானது. அடுத்து ராகுவுக்கு அடுத்தது குரு. குரு திசையில் செவ்வாய் புத்தியில், அதாவது செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு 11க்குரியவன். ஆக 2, 7, 11 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் இங்கே செயல்பட்டு திருமணத்தை தந்தது. பொதுவாகவே இலக்கணத்துக்கு 3, 7, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திருமணத்தை தருமானால் அது திருமணத்திற்கு பின் மற்றொரு திருமணத்தையோ அல்லது திருமணத்திற்கு பின் மற்ற தவறான உறவுகளையோ தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இந்த ஜாதகத்தில்
சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியினுடைய பாதத்தில், சுக்கிரன் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனியினுடைய பாதத்தில், சனியினுடைய நட்சத்திரத்தில். அடுத்து சனி உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் சுயசாரத்தில். அடுத்து கேதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். ஆக 4 கிரகங்கள் சனியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறது. ஆக சூரியன், சுக்கிரன், சனி, கேது ஆக இந்த 4 கிரகங்கள் விரையாதிபதியினுடைய வாதத்தில் வந்து சேர்ந்தது. ஆக விரையாதிபதி என்பது லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது சிம்மம். அந்த சிம்மத்துக்கு 6, 7க்குரியவர்கள் 8இல் மறைந்தார்கள். 7க்குரியவன் 8இல் மறைந்து போனது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்ற கணவன் ஸ்தானத்துக்கு 7க்குரியவன் 8இல் மறைந்தது பாதகமான சமாச்சாரம். அதே சமயத்தில் 6க்குரியவன் 8இல் மறைந்தது கர்ண கடோரமான விபத்தை தந்து, அலங்கோலத்தை தந்து, இறப்பை தந்தது என்பதை கருத்தில் கொள்ள முடியும். ஆக அடுத்து இது குரு திசையில் செவ்வாய் புத்தியில் முதல் திருமணம் நடந்தது. ஆக 11ஆம் இடத்துக்குரியவனுடைய திசையும் 2ஆம் இடத்துக்காரனுடைய திசையும் பரிவர்த்தனையில் 2ஆம் இடத்தில் அமர்ந்து சிறப்பான யோகத்தை தந்து திருமணத்தை செய்து தந்தாலுமே கூட 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து குடும்ப வாழ்க்கை அல்லது வாழ்க்கை துணையினுடைய சுகத்தை கெடுத்து இந்த சிம்மலக்கணத்திற்கு 8ஆம் இடமான சூரியனுடைய தொடர்போடு கூடிய புதன், சனி, சுக்கிரன், கேதுவோடு திரைலக்கணத்திற்கு 8ஆம் இடமான மீனத்தில் இருந்து தசாபுத்தியை நடத்தும் காலம் மிக சிக்கலான குடிய காலமாக அமைந்தது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 2வது திருமணம் 2026இல் நடந்தது. சனி திசையில் புதன் புத்தியில் சமீபத்தில் நடந்தது. ஆக இங்கு 2ஆம் இடத்துக்காரனுடைய திசையும் 5ஆம் இடத்துக்காரனுடைய புத்தியும் தசாபுத்தியை கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 5க்குரியவன் 2இல் இருக்கிறது சிறப்பு என்று பார்த்தாலுமே கூட இந்த புதன் ரேவதி நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் அமர்ந்தது சிறப்பு என்று பார்த்தாலும் கூட இந்த லக்கணத்திற்கு 8க்குரிய மாரகாதிபதியும். ஆகவே இது கல்யாண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிவுறுத்த வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஆக விரையாதிபதியினுடைய சாரம் பெற்று அதிக கிரகங்கள் நடக்கும் பொழுதும், அதிக கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் விரயஸ்தானத்துக்குரிய பலனை அள்ளி தெளித்து விடுகிறது. அடுத்து சந்திரன் ராகு கேதுவான நிழல் கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்து விட்டாலும் அவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை தருவதில்லை என்பது ஏற்கனவே நிறைய ஜாதகத்தில் பார்க்கிறோம். அந்த தகவல் இந்த ஜாதகத்திலும் ஒத்துப்போகிறது. அதற்கு அடுத்தது லக்கணத்துக்கு 6க்குரியவனுடைய சாரம் பெற்று லக்கணத்துக்கு 2 12இல் அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்த்ததால் 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமும் இங்கு அதீத பலம் பெற்று முதல் கணவனுடைய வாழ்க்கையை சின்னாபன்னப்படுத்தியதை அடையாளம் காண முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்குரிய உறவுக்கு மாரகாதிபதியினுடைய திசையோ விரையாதிபதியினுடைய திசையோ நடக்கும் காலத்தில் அல்லது விரயத்தில் இருந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அல்லது மாரகஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அந்த பாவத்துக்குரிய உறவு சர்வநாசத்தை சந்திக்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக பொதுவாகவே கும்பலக்கணத்திற்கு, ரிஷபலக்கணத்திற்கு, விருச்சிக லக்கணத்திற்கு, சிம்ம லக்கணத்திற்கு 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுப்பெறும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளையோ, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களையோ, ஒன்றுக்கு மேற்பட்ட காதலையோ தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதில் இந்த ஜாதகம் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்காரன் 6ஆம் இடத்துக்காரனுடைய சம்பந்தம் பெற்றிருப்பதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை தந்துவிடுகிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதுவும் நெருக்கடியோடு கூடிய உறவை தந்துவிடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இதை பார்க்கும் நண்பர்கள் நான் சொல்லப்பட்ட விதிகள் எதுவும் மாறுபடுவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்று கேட்டால் இந்த ஜாதகம் என்னிடம் வந்தது என்று பார்க்கும் பொழுது 2013 இந்த ஜாதகம் எனக்கு அனுபவத்தில் பார்த்த ஜாதகம். ஏற்கனவே சொல்லப்பட்ட விதிகள், நூல்களில் படிக்கப்பட்ட தெரிந்து கொண்ட விதிகள்,
ஆசிரியர்கள், ஜோதிட ஆசிரியர்கள் சொல்லப்பட்ட விதிகள் இதோடு சேர்ந்து அனுபவம் சார்ந்த நேரடியாக கண்ணில் பட்ட ஜாதகங்களுடைய பலன்களை மட்டுமே இந்த ஜாதகத்தில் இந்த பதிவுகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் அல்லது உங்களிடம் நீண்ட நாள் அனுபவத்தில் பார்த்த ஜாதகங்கள் ஏதாவது இப்படி வித்தியாசமான குணாதிசயங்களை நிறைந்த ஜாதகம் இருந்தாலும் என்னை கேட்கலாம். அல்லது இப்படி தவறான பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தி அதனுடைய பாதிப்பை அதிகப்படுத்திய ஜாதகங்கள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.